எல்லாருக்கும் வணக்கம். வானிலை செய்திகள்ல நம்ம அடிக்கடி சில வார்த்தைகளை கேட்போம் இல்லையா? அதையெல்லாம் எப்படி ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலான்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். டிவில புயல் நியூஸ் போடும்போது சைக்ளோனிக் சர்க்குலேஷன் வந்திருக்கு, லேண்ட் ஃபால் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டு என்னடா இதுன்னு என்னைக்காவது குழம்பிருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். பார்க்கத்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். ஆனா உண்மையில நம்மள பாதுகாத்துக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அடுத்த கொஞ்ச நிமிஷத்துல இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம்னு நாம பார்க்க போறோம். எதுக்குன்னா, அடுத்த தடவை புயல் எச்சரிக்கை வரும்போது உங்களுக்கெல்லாம் தெளிவா புரியணும், நீங்களும் தைரியமா தயாராக இருக்கணும். சரி, வாங்க முதல்ல ஆரம்பத்துல இருந்தா ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு புயல் அது எப்படி தான் உருவாகுது? இதுக்கான எல்லா கதையும் ஆரம்பிக்கிறதே கடல்ல இருந்து தான். பாருங்க, ஒரு புயல் உருவாகுறதுக்கு இந்த மூணே விஷயம் தான் தேவை. இதை ஒரு ரெசிபி மாதிரியே நினைச்சுக்கோங்க. இன்கிரீடியன்ட் கடலோட சூடும் ஈரப்பதமும். இதுதான் புயலுக்கு பெட்ரோல் மாதிரி. ரெண்டாவதா குறைந்த காற்றழுத்த பகுதி. இப்போ இந்த பெட்ரோல் இந்த இடத்துக்கு இழுக்கப்படும் போது ஒரு பெரிய இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அப்படி இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதும் காத்து சும்மா இல்லாம ஒரு மையத்தை வச்சு சுத்த ஆரம்பிக்குது பாருங்க. இதுக்கு பேர் தான் சைக்ளோனிக் சர்க்குலேஷன். இந்த ஒரு சுழற்சி தான் சாதாரணமா இருக்கிற ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை ஒரு முழு புயலா மாத்துது. சொல்லப்போனா இதுதான் ஒரு புயலோட பிறப்பு, அதோட ஹார்ட் பீட் மாதிரி. சரி, புயல் பிறந்தாச்சு. இப்போ அது எப்படி வளருது, அதோட பவரை நாம எப்படி கணக்கு போடுறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பைரல் ரெயின் பேண்ட்ஸ், அதாவது சுழல் மழைப்பட்டைகள். இதை புயலோட நீண்ட கைகள் மாதிரின்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. புயலோட மையத்திலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த கைகள் நீண்டு பயங்கரமான மழையும் வேகமான காத்தையும் அள்ளிட்டு வரும். உண்மையில புயலோட பாதிப்பே இந்த கைகளால தான் அதிகமா இருக்கும். ஒரு புயலோட ஆபத்தை எப்படி அளப்பாங்க? 3 விஷயங்களை வச்சுதான். 1, காத்தோட வேகம் எவ்வளோ இருக்கு. 2, காத்து எந்த டைரக்ஷன்ல அடிக்குது. 3, இது எல்லாத்தையும் விட முக்கியம், அந்த புயல் எந்த பாதையில போகுதுன்னு கணிக்கிறது. ஏன்னா வேகம் மட்டும் முக்கியம் இல்ல, அது நம்மள நோக்கி வருதா இல்லையாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, 63 km/h. இந்த நம்பர் எதுக்கு முக்கியம்னா, ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்ப ஆபத்தான புயலா மாறுதுன்னு சொல்ற மேஜிக் நம்பர் இதுதான். காத்தோட வேகம் இந்த 63 தாண்டுச்சுன்னா அப்பதான் அது அதிகாரப்பூர்வமா வெப்பமண்டல புயல்னு அறிவிப்பாங்க. சிம்பிளா சொன்னா நிலைமை கொஞ்சம் சீரியஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, புயல் ரெடி ஆயிடுச்சு. அது நம்மள நோக்கி வரவும் வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல அதிகாரிகள் நமக்கு எப்படி எச்சரிக்கை கொடுப்பாங்க, அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இந்த டைம்லைன் பாருங்க, ரொம்பவே முக்கியம். முதல்ல வர்றது கண்காணிப்பு, அதாவது ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையா கவனிங்கன்னு சொல்றது. அடுத்த ஸ்டேஜ் எச்சரிக்கை. இதுக்கு அர்த்தம் புயல் நிச்சயம் வரும், அது நம்ம ஏரியாவை தாக்கலான்னு சொல்றது. கடைசியா வர்றது கரையை கடத்தல், அதாவது புயல் வந்துடுச்சு, சோ கண்காணிப்புல இருந்து எச்சரிக்கைக்கு போகும்போது நம்ம பேச்சை விட்டுட்டு செயல்ல இறங்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, கண்காணிப்பு அல்லது அலர்ட்டுங்கிறது கவனமா இருங்க, என்னவங்க நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா எச்சரிக்கை அல்லது வார்னிங் அப்படி இல்ல, அது ஆக்ஷன் எடுங்க, புயல் நிச்சயம் வருதுன்னு சொல்றது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது நிஜமாவே நம்ம உயிரை காப்பாத்தக்கூடிய ஒரு விஷயம். கரையை கடத்தல் இல்லன்னா லேண்ட்ஃபால், இதுதான் புயலோட கிளைமேக்ஸ். புயலோட அமைதியான கண் பகுதி, அதாவது அதோட மையம், கடலை விட்டுட்டு நம்ம நிலப்பகுதிக்குள்ள நுழையிற அந்த ஒரு தருணம். அப்பதான் புயலோட மிக கடுமையான பாதிப்புகள், அதாவது உச்சக்கட்ட மழையும் பயங்கரமான காத்தும் இருக்கும். இதுதான் ஒரு புயல்லையே ரொம்ப ரொம்ப ஆபத்தான நேரம். சரி, புயல்னாவே அடுத்து என்ன? மழை தானே. இப்போ மழைய பத்தி சொல்ற சில முக்கியமான வார்த்தைகளை பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப முக்கியம். தொடர் மழைன்னு சொன்னா மழை விடாம பெஞ்சிட்டே இருக்கும்னு அர்த்தம். இதனால வெள்ள அபாயம் எல்லாம் வரலாம். ஆனா விட்டு விட்டு பெய்யும் மழைன்னு சொன்னா கொஞ்ச நேரம் பெய்யும், அப்புறம் நிக்கும், திரும்பவும் பெய்யும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம வேலையை அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இல்லையா? பாருங்க, இந்த வானிலையோட மொழியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பாதுகாப்பா இருக்கிறதுக்கான முதல் படி. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் இல்ல, அது நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பா வச்சுக்க உதவுற ஒரு பெரிய கருவி. சோ அடுத்த தடவை புயல் அறிவிப்பு வரும்போது நீங்க தயாரா இருப்பீங்களா? இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியும். இனிமே நீங்க குழம்ப மாட்டீங்க, நீங்க தயாரா இருப்பீங்க, பாதுகாப்பா இருப்பீங்க. அடி கதை கேளு கதை கேளு.